மேம் how are you மேம்? நீ யாரு? who is what is நீ யாரியா? இங்கிலீஷே பேசுறலையே, என்ன மயிருக்கு பேசுற? ஆளு முகரை பெரு முகரை. no what மயிர் no அட போன் மோதிரம் தமிழ் நக்கி வாயை புடுங்காத, வசமா வாங்கி கட்டிக்குவே. தமிழ் நக்கி மசரு மட்டே பேசாதே தமிழ் நக்கி. ஏய் தமிழே தெரியாதுன்ற மயிர்னா என்ன உனக்கு தெரியுமா? புல்புல் தாரா அர்த்தம் தெரியுமா? புல்புல் தாரா. ஏய் யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? தமிழ் தெரியாதா உங்களுக்கு? பாரின் ஜப்பான். ஜப்பானா? பாரில போய் தான் செய்யணுமா? இங்க உட்கார்ந்தே செய்யலாமே. no ஜப்பான் ஜப்பான். ஏய் ஜப்பான்னு சொன்னாங்கப்பா. ஜப்பான். பாரின் ஜப்பானா? ஜப்பான். பாரின் ஜப்பான் ஜப்பான். no ஜப்பான் ஜப்பான். அப்ப உங்களுக்கு தமிழ் சுத்தமாவே தெரியாதா? தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? அண்ணே இப்படி உட்காராது. அவங்க தமிழ் வந்து குஞ்சு குஞ்சா தெரியுதா? ஏய் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஜப்பான். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? ஹலோ சரி நீங்க எதுக்கு வந்தீங்க? தமிழ்நாட்டை சுத்த பார்க்க வந்தது. சுத்தி தமிழ்நாட்டை சுத்த பார்க்கும். டேய் என்ன அங்கெல்லாம் ஊர்ல உங்க ஊர்ல எல்லாம் இல்லையா? நேத்து நாக்க போட்டோம். எது? நேத்து நாக்க போட்டு நம்ம பக்கம் மசராடுதுரே. எப்பா நேத்து எப்பா நேத்து நாக போட்டாலும் அப்புறமா சார் ஏய் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை. ஓ நாக்க போட்டோம் பக்கம் மசராடுதுரே. நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் பொளந்து விட மாட்டே. பழந்து நாகப்பட்டினம். ஓகே மசராடுதுரே மயிலாடுதுறை. மசராடுதுரே பாத்து அப்படியே நேரா கஞ்சாவூர் வந்தது. தஞ்சாவூர்ல வந்தது. கஞ்சாவூர் தஞ்சாவூர் யாரு? கஞ்சானோ தஞ்சாவூரா? அப்படியே புதுக்கோட்டை வந்து அப்புறம் புதுக்கோட்டை அப்புறம் பழைய கோட்டை எலிச்சா பையில புதுக்கோட்டை கோட்டை. என்னடா தமிழ் தெரியாம இருக்கிறியா? தமிழ் தெரியுமா? வந்து மச்சர மாட்டேங்க. தூக்கி போடு வெக்கமான ஏதாச்சும் இருக்கா? ஒரு பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்க. சரி தமிழ் தெரியாதவ போல அப்படினு சொல்லி நானும் சரி பாவமே பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு தமிழ் தெரியும். நீ எவன வேணாலும் நீ திட்டுங்க. பொட்டடி தெரிஞ்சு பேசிக்க. ஆளு முகரையா. நல்லா திட்டு. நீ எவன வேணாலும் திட்டு, நான் கவலையே பட மாட்டேன். மானங்கட்ட முண்டை திட்டு. 3 வயசு முண்டை திட்டு. அட கீரை முண்டை திட்டு. அட வெண்ண மயனே திட்டு. மானங்கட்டவனே. நான் கவலைப்பட மாட்டேன். சோதம் திங்கற. சோறு திங்கறனால சோத்தோட சுண்ணாம்பா திங்கற. நீ இவள திட்டுனியே. நான் நீ திட்டுறதுக்கான கோவப்பட்டனா எனக்கு பிரஷர் வரும், சுகர் வரும், அட்டாக் வரும். ஆனா எனக்கு பிரஷர் சுகர் அட்டாக் வரவே வராது. ஏன் வராது? நான் தான் கோவப்பட மாட்டேனே. நீ திட்டும் போது அந்த கோவத்தை குறைக்க ஒரு மருந்து வச்சிருக்கேன். ஓஹோ அதுக்கு என்ன மருந்து? ஆமா நீ திட்டும் போது நீ திட்டு சும்மா திட்டு எப்படி கோவத்தை குறைக்கிறேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஏய் உனக்குலாம் கொஞ்சம் சூடு சொரண வெக்கமான ஏதாச்சும் திட்டு. அட மானங்கட்ட பையலே. ஏமா அட கிறுக்கு பையலே. அட கேள பையலே. நீ திட்டும் போது அப்படியே கோவம் போயிடும். இப்ப யாரு அதாவது கோவத்தை குறைக்க இப்ப உனக்கு கோவம் வருதா பாப்போமா? நான் நீ திட்டு ஏண்டி மானகட்ட முண்டை. பிரஷர் வரும்ல, சோத்த தின்னியா பிரியா தின்னியா. கோவம் வரக்கூடாது, சுகர் வரும். எங்க போன மாதிரி ஆத்தா எங்க போட்டு யாராவது இங்க கை வந்த கோபப்படாத. அதுதான் மருந்து. வாடி போடி ஏ வப்பாட்டி. சொல்லு உடனே மாதிரி உதுத்த முட்டை நினைச்சேன் என்னைய. ஏ போடி கிறுக்கு மானங்கட்ட பையலே. அப்படிலாம் பேசாத. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க முடியாது. கேரு நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஆனா நாங்க எங்களோட பதவியை உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கோம். என்ன சாமி பதவியை விட்டு கொடுத்தீங்க? ஆமாமா குடும்ப தலைவன் ரேஷன் கார்டுல எங்க போட்டோ இருந்துச்சு. அதை எடுத்துட்டு குடும்ப தலைவின்னு உங்களை கொண்டே வச்சிருக்கோம். குடும்ப தலைவனா வக்கீலாத நீ உனக்கு எதுக்குடா உன் பேருன்னு சொல்லி எடுத்துட்டு எங்க பேரை போட்டுருக்காங்க. ஆம்பளை எல்லாம் இப்ப நான் சொல்றது உண்மையா இல்ல நான் கை தட்டுறேன். சரி குடும்ப தலைவன் ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் 2 கிலோ சீனி 5 கிலோ கோதுமை கிடைச்சிச்சு. மூதேவி உன் போட்டா உன்டைய வச்சா 200 மில்லி மண்ணெண்ணெய் கிடைக்கல, அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. உண்மையா இல்லையா? ஆம்பளை வர்க்கம் பத்தியில்ல நாங்க ஒத்துக்குவோம். அதுதான் உண்மை. உங்க போட்டா நீங்க எங்க கொண்ட காலை வச்சாலும் விளங்காது. இதுலயா இந்த ஒண்ணு தொழில் நினைக்காதீங்க. அரசாங்கத்துல மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அதை சுருக்கமா நம்ம என்ன சொல்லுவோம்? மாசமான 1000 கொடுப்பாங்க, மாசமான 1000 கொடுப்பான்னு. மாசம் எங்க ஊர்ல 2 கிழவி பேசிக்குது. மாசமான 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? உன் புருஷன் கிழவன் கிடைக்க உன்னை மாசம் ஆக்கிடுவேன், நீ வாங்கிடுவேன்.
என் புருஷன் செத்து 10 வருஷம் ஆச்சுன்னா அந்த காசு வாங்க முடியாதோ? மாசம் கொடுக்குறதுக்கு மாசம் மாறுறதுக்கு விஷயம் தெரியாதா? இல்லை நீங்க பொம்பளை பிள்ளை பெருசா பேசுற. இப்ப சொல்றேன், ஆம்பளைக்கு நிகர் யாரும் கிடையாது. அன்னைக்குள்ள பெண்கள் மாதிரி இன்னைக்கு இருக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? அன்னைக்கு இருந்த எங்க அப்பத்தாவுக்கு அவ்வளவு நீளம், என்னன்னு பின்னால முடி. நீ திரும்பு, என்ன புளிக்கு திரும்ப, நல்லா திரும்புதான். புளிப்பானைக்கு வச்ச பெருமனை மாதிரி அதை கொண்டே அது பெருமனையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அது கூட பரவாயில்ல. முகத்துல மஞ்சள் பூசுவாங்க, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கும். இன்னைக்கு வெள்ளை வெள்ளே இருக்கு, காக்கா பீ மாதிரி கேட்டா பேர் ஒழியா. அதை எடுத்து அப்படி திரியிறிய. அது கூட பரவாயில்லமா. சுடிதார் பொரியல்ல சால் எதுக்கு கொடுத்தாங்க? இப்படி போட்டு இப்படி மறைக்கணும். ஆனா பொம்பளை பிள்ளை அப்படியா போடுற? ஊருக்கு நேர்த்து விட்ட மாதிரி ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு அப்புறம் கைய பிடிச்சா பைய பிடிச்சா என்ன மச்சிர மட்டும் நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். கைய பிடிச்சா பைய பிடிச்சா எங்களை கொண்டு கொடுத்துருவாங்க. ஆம்பளை தப்பு செய்யறாங்க. ஏமா நைட்டி கொடுத்தாங்கம்மா? நைட்டி எதுக்கு? பிரசவ நேரத்துல உங்களுக்கு உதவியா இருக்குங்கிறதுக்காக நைட்டி கொடுத்தாங்க. அதை நீங்க நைட்டு யூஸ் பண்ணிட்டீங்க. அதனால அது நைட்டி. நைட்ல போட்டா நைட்டி, பகல்ல போட்டுக்கிட்டு திரியிறிய நீ பகட்டியா? நான் புடிச்சு அடிச்சுட்டு வருவேன். அந்த நைட்டி போறியல ஒரு துண்டு போட்டுட்டு வர்றதுல இதனால இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு தெரியுமா? ஒரு பிள்ளை குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி அடிப்பைப்பில் வந்து அடிப்பைப்பில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நான் அந்த நேரம் வேகமாக பைக்கில் வந்தேன். நேரம் எங்கள் ஊர்லேருந்து பைக்கில் வந்தேன். இந்த பிள்ளை வந்த பிள்ளை துண்டு போடாமல் மேலே போடாமல் அடிப்பைப்பில் பிடிச்சிக்கிட்டு தங்கம்னு வச்சுல்ல. நான் நாக்கில் விட்ட விட்டுட்டேன். பப்பரை பேன் கிடையாது புளிய ஒருத்தர் விட்டுட்டு. தேவையா? அம்மா அதிகமாக நம்ம நாட்டில் ஆக்சிடென்ட் நடக்கிற யாரும் தெரியுமா? உங்களால தான். ஆம்பளை ஒழுங்காக தான் வண்டிட்டு ஓட்டிட்டு போவேன். இதுக்கு திமிர் எடுத்து எங்களை கிராஸ் பண்ணுறோன்னு போய் முன்னாடி போய் உழப்பி விட்டு நீ போயிடுவேன். நீ நாங்கள் கொண்டு போய் பல்ல பொண்ணு விழுந்து கிடக்கிறோம். வண்டியை கவுக்குறது நீங்கள் தான். இதில் உனக்கு 50,000 ரூபாய்க்கு 60,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுத்துவிட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுக்குறோம். இதுக்கு பிரேக்கு கையில் பிடிக்கிறது இல்லை. செருப்பு தேஞ்சா எப்படி காய்ச்சி போச்சு தெரியுமா? பேசுற ஆம்பளைல நான் கேட்கிறேன். நீ கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துட்டு அரசாங்கத்துல உனக்கு 22,000 காசு கொடுக்குறாங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், புள்ள பெத்த உனக்கு 22,000 புள்ள கொடுத்த எனக்கு 2,000 கொடுக்கணும் இல்லையா? கொடுக்குறாங்கல்ல. ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி என்னென்னமோ தர்றாங்க. அதெல்லாம் எது கொடுக்குறாங்க? நரம்ப கட் பண்ணிட்டு புள்ள பெக்காரங்க கொடுக்குறாங்க. நாளைக்கு வெள்ளையபுரம் மங்களகுடியில் பேசிக்கிடுவாங்க. நேத்து நம்ம மல்லன் ஒரு நாடகத்துல கிழிச்சு விட்டாங்க. பப்புன்னு கிழிச்சுட்டாயா? பப்புன்னு சட்டை கிழிச்சு விட்டாங்க. காலையில நீ அம்மனமா தான் போகணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்கு? ஐயா அடிக்கிறது நல்ல வேலை. போல்டோட வச்சு நல்லா தன் நச்சுன்னு இருக்காம இல்லம்மா. அவன் எல்லாத்தையும் பைத்தியமாக்குறேன். அவன் இதை சாப்பிட்டு உள்ள ஓடிட்டான் பத்தியா? அவன் வெளியில வந்தாட்டம் நாடாமே வரட்டும். ஐயா நான் விஸ்வாமுத்திரர் வந்துட்டான். விஸ்வாமுத்திரா டவுசர் போட்டுட்டு வர்றாரு. வேற இது என்ன கலிகால விஸ்வாமுத்திரரா? லேட்டஸ்டா? ஏய் தனித்தனியாக ஆடலாம் இருக்கேன்னு. ஏன்னா பெண்ணா ஆனா போட்டி போட்டியா? ஏடா லூசு முண்டை, ஆட்டோ போட்டியா? நீனா எப்படியா தனியா ஆட முடியும்? அம்மன் கோயில் கும்பம் எங்கே கும்பங்கர
ஏத்தி வச்சு மனதைக்கு பாருங்கடி அம்மன் கோவில் வாசலிலே பொங்கலும் பொங்கலும் பொங்கத்தோடு பொங்கலும் 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 அம்மன் கோயிலுக்கு போயிட்டே போடா உடைச்சு விட்டு போறேன். ஏன்டா கோயில் அள்ளி வச்சிருக்கேன் மெஷர்மெண்ட்டுமா பல்லாங்குழி ஆடவாடி பல்லாங்குழி ஆடவாடி ஏய் சத்தம் அது மாதிரியே இருக்குப்பா. பொம்பளை பிள்ளையா சரி ஆடுறா 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 பச்சை மிளகா அது காரம் இல்ல இது மாமனாருக்கு நெஞ்சில் கீரம் இல்ல போயிட்டாரு. நீ போட்டுக்க ஆம்பளை சட்டையை போட்டு நீ ஆடும்போது பொம்பளை சட்டையை போட்டு ஆட விளாண்டுக்கா. ராத்திரி நேரத்து பூஜையில் யமுனா நதி கரையோரத்தில் கண்ணாவும் பூங்காவலும் லோ 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 லோ
கிழிஞ்சிராமடா. டப்பு 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 டப்புன்னு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி ஐயா சாமி அடிதபா என்னடா மதுர வீர சாமி சாமி உள்ளதீங்க பாண்டி மதுரை வீர சாமி சாமி. யார் யாரெல்லாம் அடிச்சு சட்டையை கிழிச்சியலோ டேய், டேய், காலையில டேய், கும்பாபிஷேகம் தம்பி, பண்ண தம்பி. கோயில் மாரியம்மா கோயில்ல தம்பி, சொல்லிடுவேன். தம்பி தம்பி அதான் மாரியம்மா தம்பி தம்பி பிள்ளைங்க யார் 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 சட்டையை தம்பி. கிழிச்சாங்களோ தம்பி தம்பி மிச்ச மீதியை கிழிச்சு விட்டீங்களோ மாடு நான் அதுக்கு தப்பாது செஞ்சிருந்தா மன்னிச்சிரு. இது தப்பாது செஞ்சிருந்தா நீ மன்னிச்சிரு. தப்பான செஞ்சா எனக்கு எல்லாம் தகர சட்டியில செஞ்சா எனக்கு நான் கோயில்ல மண்ணெண்ணெய் வைக்கிறேன் அண்ணே உறுதியா அண்ணே தம்பி அண்ணே அண்ணே அத்தா அண்ணே. மாரியம்மா அண்ணே 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 ஓ வாசல்ல அண்ணே. மண்ணெண்ணெய் வச்சிருக்கேன் அண்ணே அண்ணே தமிழ் வந்தானே ஏன்டா கதற அண்ணே அண்ணே தமிழ் என்ன அண்ணேங்கிற அண்ணே தம்பிய அண்ணே அண்ணே தம்பிடா உனக்கு நான் அண்ணேங்கிறேன் அண்ணே 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 ஏய், அப்ப என் சட்டையை கிழிக்கும் போது நான் இவனை கதறி இருப்பேன் அண்ணே 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 ஏய் நான் வீட்டுல போய் ஒவ்வொரு நாள் விளக்கமா தரி வாங்குறது எனக்கு தானே தெரியும் என் முன்னாடி என்ன கேட்கறா தெரியுமா புதுசா கூட நீ நாடகத்துக்கு தான் போறியா இல்ல வேற எவன் வீட்டுக்கு போய் அங்க புடிச்சு அடிச்சு சட்டை கேட்கறான் ஐயா கோயில் அள்ளி சொன்ன மாரியம்மா அதா உன் வாசல்ல மண்ணெண்ணி வச்சிருக்கத்தா அதா அதா இந்த மனுஷன் பிள்ளைகளுக்கு அதா 100 வயசு கொடுத்த ஆயிலு நல்லா இருக்கும்தா அடி வாங்க எனக்கு 100 வயசு கொடுத்தா அப்பப்பா நான் போட்டு விட்டுருவா ஏய் நீனு போய் கிழிச்சு சொல்ற 100 வயசுக்கு வேணும்னா அப்ப நான் கோயில் வாபஸ் வாங்கிடுவேன் கண்ணுல ஊசி எடுக்க போறேன்னு அப்படியே என்னையா சொல்ற கண்ணுல ஊசி எடுக்க போறேன் தம்பி எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம் சிரசுக்கு கண்களை பிரதானம் கண்களை பிரதானம் இப்ப எடுத்துட்டு அடுத்ததால அனுப்பணும் மணி ஆயிட்டு இருக்குல்ல எதுல வேணாலும் ஆடு இப்போலாம் ஆட்டம்லாம் ஆடு ஆடுவையா சரி ரைட் ஆடுவா என்ன மட்டும் பாரு ஐயே இடி முழங்குது கருப்பசாமி தங்கை கலசமிடுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது கொண்ட மேல கொண்ட கொண்ட ரவுண்டு கொண்ட மேல கொண்ட கொண்ட மேல கொண்ட கொண்ட ரவுண்டு கொண்ட மேல கொண்ட அங்கே 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 இடி முழங்கு டேய் சொல்ல பயமா இருக்குல்ல சரி 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 கொஞ்சம் மண்ணை இன்னும் கொஞ்சம் மண்ணு கூட அங்கே இடி டேய் சூப்பர் சூப்பர் கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்கடி தெரியும் தெளிவாக